வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சங்கீத ஜாதி முல்லை காதல் ஓவியம் படம் நடிகரா இவங்க. அடையாளம் தெரியாமல் மாறிப்போன நடிகர் கண்ணன் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். காதல் ஓவியம் படத்தில் நடித்த நடிகர் கண்ணன் தற்போது எப்படி இருக்கிறாங்க என தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குனராக வலம் வருவோர் தான் பாரதிராஜா. இயக்குனர் இமயம் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் பாரதிராஜா பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு. தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் மறைந்த தனது மகன் மனோஜை அறிமுகம் செய்து இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்துமே இன்று வரை ரசிகர்கள் ஃபேவரட் ஸ்டோரில் இருக்கிறது. அதில் சொட்ட சொட்ட நடைது தாஜ்மஹால் பாடல் இன்று வரை காதலர்கள் மத்தியில் ஒலிக்கும் பாடலாக உள்ளது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்குவது மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் நடித்து வருகிறார். திருச்சிற்றம்பலம், ஈஸ்வரன், கருமேகங்கள் கலைகிறது, படைவீரன் உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருந்தார். தற்போது பிஸியாக பல திரைப்படங்கள் நடித்து வருகிறார். அது மட்டுமின்றி இயக்குனர் பாரதிராஜா திரைத்துறையில் சாதனைகள் படைத்திருக்கிறார். இப்படி பல புகழுக்கு சொந்தக்காரனான பாரதிராஜா இயக்கத்தில் கடந்த 1982ஆம் ஆண்டு புதுமுக நடிகரான கண்ணன் மற்றும் நடிகை ராதா ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் தான் காதல் ஓவியம். இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்துமே செம்ம ஹிட்டானது. அதில் சங்கீத ஜாலி முல்லை என்ற பாடல் ரசிகர்கள் இன்றுமே மிகவும் பிடித்த பாடலாக இருக்கிறது. மேலும் பாடல்கள் கிடைத்த ரீச் படத்திற்கு இல்லை என்று இந்த படம் படுதோல்வியாக அமைந்தது. காதல் ஓவியம் படத்தின் மூலம் மறக்க முடியாத நடிகராக அறியப்பட்டவர்தான் மூத்த நடிகர் கண்ணன். பல ஆண்டுகள் சினிமாவில் விலகி கண்ணன் சக்தி திருமகன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். இந்த நிலையில் இவரது வீடியோ இணையதளத்தில் வைரலாக வந்தது. நரைத்த முடி, வயதான தோற்றம், கண்ணாடி போட்டுக்கொண்டு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வீடியோ தான் அது. இந்த வீடியோவை இணையதளத்தில் அதிகம் பகிர்ந்த நெட்டிசன்கள் என்ன நடிகர் என்ன அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்க என்று கமெண்ட் செய்து வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இவங்க மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று கமெண்ட் மூலமாக அவங்களுக்கு எழுப்பிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.